எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கொத்தவரங்காயில் ஒரு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் வாய்வுங்கிறதுனால யாரும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறோம். இது மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு செய்யும்போது அது ஒன்றுமே பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். வயசுக்காரவங்களுக்குமே கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். காயில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுலேயே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். காய் வெந்துருச்சு, தண்ணி வடிக்க வேண்டியதில்லை. காய்க்கு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், அது கூடயே கொஞ்சம் சோம்பு போட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். அளவு கொரகொரப்பாக இருக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே பெரட்டி விட்டுட்டு காயும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பாசிப்பருப்பு அரை வேக்காடை வேக வச்சு அதுலேயே போட்டுக்கலாம். நல்லா வரன்னு ஆகிற வரைக்கும் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி வரன்னு ஆன உடனே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். பொரியல் ரெடி. வணக்கம்.